ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபி டாக். இனி நம்ம பார்க்க போறோம்னா மை மியூட் பிளேயோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது பார்த்து தான் இந்த பார்ட் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ட்ரெஸ் கழட்ட சொல்லதான் காட்டுறாங்க. ஹீரோ வழி இல்லாம சரி கழட்டலான்னு போகும்போது இங்கே ரெண்டு எல்லா முன்னாடி கழட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோ அழுதுகிட்டே ஜிப் ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவே கோட்டை போட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல கார்ல பேசிட்டு இருக்கதான் காட்டுறாங்க. ஹீரோ கேக்குறான், அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி பண்ணிதான் பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமா நான் சம்பாதிச்சுதான் ஆகணும், எனக்கு வேற என்ன வழி இருக்கு, லீவ் ஃபேமிலிக்கு நான் பட்ட கடனை தீர்த்தானே ஆகணும், அப்பதான் ஒரு டிவோர்ஸ் கிடைக்கும், அதான் ஒரு கண்டிஷன் அப்படிலாம் ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ சொல்றான், திரும்பி திரும்பி டிவோர்ஸ் டிவோர்ஸ் வார்த்தையை சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றான், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இனிமேல் இந்த மேரேஜ் லைஃப் என்னால போராட முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கார்ல உட்காந்து ஃபீல் பண்றான். ஹீரோவுக்கு வந்து ஹீரோனை அனுப்ப மனசே இல்லை. அவளை பிடிச்சிருக்கு, ஆனா வந்து கொஞ்சம் அரகண்டா நடந்துக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வரதான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோனை வீட்டுல காணும். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ரெண்டு பேரும் வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான நேரத்துல வந்த ஹீரோ எப்படியோ ஹீரோனை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அந்த இன்சிடென்ட்னால சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால ஹீரோனுக்கு அவன் மறந்து போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு ஆயிட்டு இருந்து ஹீரோனுக்கு மெசேஜ் வருது. அது என்னன்னு ஹீரோ எடுத்து பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கா, இது மாதிரி அட்வர்டைஸ் கம்பெனிக்காக சில ஃபோட்டோஸ்லாம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் கொரியரில் அனுப்பி விட்ருக்கேன், அதை வச்சு நம்ம வேறு கம்பெனிக்கெலாம் பார்க்கலாம், நிறைய மாடலிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனுப்பியிருக்கும் போது இதை பார்த்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிறான். உடனே அந்த கொரியரில் அனுப்பியிருக்க எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து கிழிச்சு போட்டுறான். கிழிச்சு போடுறது மட்டும் இல்லாமல் அதை எரிச்சு போட்டுறான். ஹீரோயின் வேணாம் வேணான்னு சொல்லி அதெல்லாம் பண்ணும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டுக்காகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டு அவள் மட்டும்தான், நீ ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கேட்கும்போது நான் மட்டும்தான் உனக்கு, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் நூடுல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோனை சாப்பிட சொல்றான். ஹீரோனுக்கு அதை சாப்பிடவே முடியல. ஆனா நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நான் செஞ்சது நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாயில போட்டு திணிக்க சொல்றான். ஹீரோனும் மென்னவும் முடியாம முழுகவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்து ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து இங்கே பர்த்டேவா இருக்கும், அதனால தான் ஹோட்டல் கூட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சாரி கிஃப்ட்டை நான் வந்து கார்லேயே வச்சுட்டேன், நான் கார்லேருந்து எடுத்துட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி நேரத்தான் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு திறந்து பார்த்தா அவர் நெக்லஸ் போட்டு கீழே வந்து என் ஃபியான்சியை வாங்கி கொடுக்குறது அப்படின்னு போட்டிருக்கா. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்காக அந்த கிஃப்ட்டை வாங்கி வச்சிருக்கும் போது அதை பார்த்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இது யாருக்கு எனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அது வந்து ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா. ஓ, அவன் உன் பொண்ணுக்காக இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படும் போது ஆமா வாங்கிட்டேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப பார்க்கும்போது திடீர்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கட்டி பிடிக்கிறா. கட்டி பிடிக்கிற மாதிரியே அந்த கிஃப்ட்டை எப்படியும் எடுத்துடுறா. ஹீரோ கிஃப்டா ஒரு நெக்லஸ் தான் கொடுத்துருப்பான். அது கழுத்துல போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு திரும்பி ஹீரோக்கே தெரியாம அந்த கிஃப்ட்டை வச்சிடறா. பிரசன்ட்ல வந்து ஹீரோ அந்த கிஃப்ட் எடுத்துட்டு சரி ஹோட்டலுக்கு போலான்னு போகும்போது அதுக்குள்ள ஹோட்டல்காரங்க வந்து இது மாதிரி முடிஞ்சிருச்சுமா, சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனை அழுதுகிட்டு அந்த கேக்கை மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறா. அங்க வந்து ஹீரோனை எங்கன்னு தேடி பார்க்கும்போது அப்பதான் ஹோட்டல்ல உள்ள சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க அழுதுகிட்டே அந்த கேக்கை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஷாக் ஆகி வேகமா வீட்டுக்கு போய் பார்க்கறான். ஹீரோயின் அமைதியா வந்து பெட்ல உட்காரும் போது அங்க வந்து ஹீரோ வந்து சாரி லேட் ஆயிடுச்சு, இன்னும் அவன் கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை காட்டுறான். ஹீரோயின் உடனே தட்டி விட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசும்போது என்ன நீ இவ்வளோ திமிரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து டார்க் ரூம்ல அடைச்சிடறான். எப்பெல்லாம் ஹீரோனை எதிர்த்து பேசுறாளோ அப்பதான் அவன் டார்க் ரூமை போடுவான். சின்ன வயசுல இருந்து அவன் மாமியாக்காரியும் அப்படிதான் படுவா. அதே மாதிரிதான் ஹீரோவும் இப்ப ஹீரோயின் வந்து டார்க் ரூம்ல போட்டிருக்கான். ஹீரோயின் கத்துறா, ப்ளீஸ் என்னை விட்டு விட்டுன்னு சொல்லும் போது அதெல்லாம் கேட்காம ஹீரோ பாட்டுக்கு போயிடுறான். ஃப்ரெண்டு கையை தான் காட்டுறாங்க. அவன் அண்ணன்ட்ட கேட்குறா, இது மாதிரி ஹீரோயின் ஃபோன் எடுக்க மாட்டா, நீ கொஞ்சம் பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது வாயை முடிச்சுட்டு அண்ணன் சொல்றான். ஏன்னா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து லீசிஷியோட ஒய்ஃபு, ஸோ அவனுக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கணும்னு, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லும்போது அண்ணா ப்ளீஸ்ண்ணா அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, கொஞ்சம் பாருண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவனும் இறக்கப்பட்டு சரி நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது யாருமே இல்ல. அவன் லேண்ட்லேண்ட் வந்து ஹீரோயின் பேரை கத்திட்டு வரும்போது ஹீரோயின் வந்து தட்டுறா, ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அதை வச்சுதான் அந்த டோரை திறந்து எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திடுறான். ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அண்ணக்கார வீட்டுக்கு வரும்போது அங்க ஹீரோ செம கோவமா உட்காந்துருக்கான்.
அப்ப அண்ணக்காரன் சொல்றான், இனிமே ஹீரோயின் டார்க் ரூம்ல போட்டு அடைக்காதீங்க. அவளுக்கு டார்க்னஸ் ஃபியர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சாருக்கு ரொம்ப அக்கறையோ அப்படின்னு சொல்லிட்டு திமிரா ஹீரோ சொல்றான். இதை கேட்கும்போது அண்ணக்காரனுக்கு செம்ம கோவம் வருது. ஆனா ஹீரோயின் எப்படியே தடுத்துடுறா. அப்புறம் அண்ணக்காரன் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் எந்திரிச்ச ஹீரோ, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ வெளிய போயிருப்ப. இனிமே உங்க வீட்ல உனக்கு இடம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வெளிய போடின்னு" சொல்லிட்டு வெளிய தள்ளிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் சப்வேல சோகமா உட்காந்துருக்க காட்டுறாங்க. அங்க வந்த ஹீரோ வந்து, "ஆ கஷ்டப்படு. அப்பதான் என் அருமை தெரியும். அப்புறம் தானா வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு கிளம்பிடுறான். அடுத்த நாளே ஹீரோயின் ரத்த விழுந்தத தான் காட்டுறாங்க. அங்க உள்ள வேலைக்காரங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் எந்திரிச்ச உடனே கேட்குற வார்த்தை, "என் குழந்தை நல்லா இருக்கா டாக்டர்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ குழந்தை சேஃப் தான். ஆனா நல்ல கண்டிஷன் இல்ல. ஆனா உன் குழந்தை இப்ப உயிரோட தான் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அப்பாடான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாரு, "பெட்டர் நீங்க வந்து அபார்ஷன் பண்றது நல்லது. பிகாஸ் நீங்க சத்தா எதுவுமே சாப்பிடல. இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கும்போது நல்ல சாப்பாடா சாப்பிடணும். நீங்க எதுவும் சாப்பிட்ற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பெட்டர் அபார்ஷன் பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க." "அப்படியா டாக்டர்?" அப்படிங்கும்போது, "சரி யோசிச்சு பார்த்து சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பிடுறாங்க. ஏன் சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது, அப்பதான் அண்ணக்காரன பார்க்குறா. பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லும்போது, அண்ணக்காரன் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து கார்ட குடுத்து, "இதாங்க நீங்க எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வீட்ல கம்ஃபர்டபுளா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதியும் செஞ்சு தரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டாக்டர்ட்ட போறதா காட்டுறாங்க. டாக்டர் சில அட்வைஸ்லாம் குடுத்து, சில மெடிசன்லாம் குடுக்குறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றா. அதனால அவ குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அடுத்த சீன்ல ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயின பார்க்க வந்திருக்கா. 2 பேரும் சந்தோஷமா கட்டி புடிச்சு பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்த ஹீரோ, "ரொம்ப நாள் ஆச்சே மீட் பண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரிய மிரட்டி எப்படியோ வெளிய போ சொல்றான். ஹீரோயின் கழுத்த புடிச்சு, "எவ்ளோ தைரியம் இருந்தா இவ்ளோ நாள் வெளிய இருந்திருப்ப. அதுக்குள்ள அந்த அண்ணக்காரனோட கூத்தடிச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசுறான். "நான் அவன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின மிரட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அடுத்த சீன்லயே டிவி நியூஸ்ல காட்டுறாங்க. அதுல வந்து ஃப்ரெண்டுக்காரி வந்து ஆக்சிடென்ட் ஆன மாரி காட்டுறாங்க. அவ ஃபோனுக்கு வந்து ரீச் பண்ணி பார்க்குறா. ஆனா நாட் ரீச்சபிள்னு இருக்கு. பயந்த ஹீரோயின் வந்து ஹீரோவ தேடி போறா. அடுத்த சீன்ல ஹீரோ, ஹீரோயினும் ஆஃபீஸ்ல பேசிட்டு இருந்தத காட்டுறாங்க. ஹீரோயின் கேட்கிறா, "எதுக்காக என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணீங்க? நீங்க தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "என் ப்ராமிஸ நீ பிரேக் பண்ண. உன் ப்ராமிஸ நான் பிரேக் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா. "ப்ளீஸ் நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "அப்படியா? போ சமத்தா வந்து வீட்ல உட்காரு. நான் வருவேன்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோயின் வந்து, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அத ஏத்துக்கிறா. வீட்டுக்கு வந்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் கெஞ்சுறா. "ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்சும்போது, ஹீரோவும் சரி மன்னிச்சிடுறேன். நீ எந்த அளவுக்கு என் கூட இருக்கியோ, அந்த அளவுக்கு அவங்க சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். பெட்ல வந்து ஹீரோ கேட்குறான். "இந்த மாரி நம்ம குழந்தை பெத்துக்கலாம். இது கரெக்டான டைம்" அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி வரும்போது, "இல்ல, இல்ல எனக்கு குழந்தைலாம் வேணாம்" அப்படின்னு சொல்றா. "அப்படிலாம் சொல்லக்கூடாது. குழந்தை பெத்துதான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின் இன்னைக்கு ஃபுல்லா க்ளோஸா இருக்காங்க. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அபார்ஷன் சிம்டமா வந்து, உடனே வந்து டாக்டர் குடுத்த மருந்து எடுத்து போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் டாக்டர பார்க்கவும் போறா. அங்க டாக்டர் சொல்றாங்க, "இந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்ல. நார்மலா தான் இருக்கு. ஆனா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே வச்சுக்காதீங்க. குழந்தை பிறக்கும்போது வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏத்துக்கிறா. வெளியில வரும்போது பாடி கஷ்டம்னு சொல்றாங்க. "இந்த மாரி மாமியார் வந்து உங்கள கூட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே வாங்க போலாம்" அப்படின்னு சொல்றா. மாமியார பார்க்க போன ஹீரோயின், "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மாமியார் சொல்றா, "அடுத்த வாரத்துல உனக்கும் ஹீரோக்கும் டிவோர்ஸ்" அப்படின்னு சொல்லும்போது, "இது ஹீரோக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன? எப்படியும் உன்னால இந்த வாரிசு வரப்போகுதுல்ல எங்க வீட்டுக்கு. எனிவேஸ் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போறது நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஹீரோ என்ட்ரி குடுக்குறான். "என்னம்மா டிவோர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நாங்க சும்மா பேசியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்திடுறா. அடுத்தது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வாமிட் பண்ற மாரி பண்றா. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கும்போது, லைட்டா எனக்கு தலைவலி தான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அப்போ மாமியார் கேட்கிறா, இந்த மாதிரி பாடி கார்டு சொன்னாங்க நீ ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை, இந்த மாதிரி லைட்டா எனக்கு ஸ்டொமக் பெயின் தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தங்கச்சிக்காரி சொல்றா, இந்த மாதிரி தலைவலி ஸ்டொமக் பெயின்லாம் நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது தான் வந்துச்சு. இதுவும் அந்த மாதிரி இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சந்தேகமா கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு லைட்டா தலைவலி தான். அதோட ஸ்டொமக் பெயின். அதான் டாக்டர பார்க்க போயிருந்தேன். வேற ஒண்ணும் பெருசா இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் ரூம் வந்ததுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான். "இந்த மாரி ஏதாவது மறைக்கிறியா? நீ ஏதாவது பிரெக்னென்ட்டா இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லங்க அப்படிலாம் இல்ல. லைட்டா ஸ்டொமக் பெயின் தான்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. "சரி வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, "இல்ல வேண்டாங்க. கொஞ்ச நாள் நான் இங்க இருந்துட்டு வரேன். இங்க நெறைய பேர் இருக்காங்க. அத்தை, தங்கச்சின்னு இருக்காங்கல்ல.
நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஏத்துக்கிறான். கழிச்சு ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஃப்ரெண்டுக்காரி ஃபேமிலியோட ஷேர்ஸ்லாம் குறையிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அங்கே அந்த மாமியார் வந்து ஹீரோனை பிடிச்சி இந்த டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் மாட்டேன்னு மறுக்கும் போது 2 பாடி கார்ட்ஸை பிடிச்சி வலுக்கட்டாமல் சைன் பண்ண பார்க்குறா. அப்போ அங்கே வந்து ஹீரோ வந்து ஏமா அப்படி கோவப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாண்டா இந்த பொண்ணு வேண்டாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாமியார் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. தூக்கிட்டு வந்த ஹீரோ காயத்துக்குலாம் மறந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கேட்குறா, இந்த ஷாஸ்கா தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, என் மேலே உனக்கு லவ்வே இல்லையா, பேசாமல் நம்ம பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பேப்பர் நீ சைன் போட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து அமைதியாக ஏதோ உனக்கு மறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்பி திரும்பி சொன்னதுனால கோவப்பட்டு இந்தா சைன் பண்ணிட்டேன் நீ சைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுக்குறான். அந்த மாதிரி நேரத்தில் ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துடா. டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, அவங்க எமோஷனலாக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ஸோ பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு சொல்லிட்டு அடுத்த பாட்டை பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.